இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கை மருத்துவ சிகிச்சை முறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீராவி குளியல், ஸ்டீம் பாத் என்று சொல்வார்கள். இந்த நீராவி குளியலை பற்றி சொல்லும்போது ஒரு பழமொழி ஞாபகத்துக்கு வருது. கழிவுகளின் தேக்கம் நோய், கழிவுகளின் நீக்கம் ஆரோக்கியம். ஆரோக்கியமான வாழ்விற்கு கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அற்புதமான ஒரு சிகிச்சை முறை நீராவி குளியல் சிகிச்சை முறை. இந்த நீராவி குளியல் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேபினில் ஒரு நபரை உட்கார வச்சுட்டு கழுத்துக்கு கீழே உடல் முழுவதும் அந்த கேபினில் நம்ம உட்கார வச்சுருவோம். அந்த கேபினில் நீராவியை செலுத்துவதற்கு ஒரு உபகரணம் இருக்குது. அந்த உபகரணம் மூலமாக மூலிகைகளை போட்டு அந்த மூலிகை நீராவியை அந்த ஸ்டீம் பாத் கேபினில் செலுத்தும் போது என்னாகுன்னு கேட்டிங்க அப்படின்னா, நல்லா வேர்த்துரும். நிறைய பேருக்கு இப்போ இந்த வேர்வை அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்குது. எப்போவுமே ஏசியில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஸோ இந்த வேர்வை வெளியே வரல அப்படின்னாவே உடம்புல பல பிரச்சனைகள் வரும். உதாரணமாக கல்லீரல் குறைபாடு ஏற்படும், சிறுநீரக பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கான முக்கியமான காரணங்கள் இந்த வேர்வை வெளியேறாமல் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் முடக்குவாதங்கள், மூட்டு வலிகள், இது போன்ற பல பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வேர்வை வெளியேறாமல் இருக்கிறது தான். அப்போது இந்த நச்சுத்தன்மைகளை, வேர்வையை வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிகிச்சை தான் இந்த நீராவி குளியல். இந்த நீராவி குளியல் நாம் எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின் என்று சொல்லக்கூடிய நச்சுத்தன்மைகள் வேர்வை மூலமாக வெளியேறி அது மூலமாக உடம்புக்கு ஒரு புத்துணர்வு கிடைக்கும். ஸோ அந்த டாக்ஸின் நச்சுத்தன்மைகள் வெளியேறும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உடம்பு இலகுவாக இருக்கும், மனசும் இலகுவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உடல் பருமன் ஏற்படுவதற்கு ஒரு முக்கியமான காரணங்கள் கொழுப்புகள் அதிகமாக அக்குமுலேட் ஆகிறது தான். ஸோ அந்த கொழுப்புகளை கரைப்பதற்கு இந்த நீராவி குளியலானது பயன்படுகிறது. அதே போல் நிறைய பேருக்கு இந்த மூட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி பிரச்சனைகள்லாம் இருக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் அந்த யூரிக் ஆசிட் அக்குமுலேஷன்ஸ். இந்த யூரிக் ஆசிட்னு சொல்லும்போது அந்த கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகும். அந்த கிறிஸ்டல் என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மூட்டு பகுதிகள்லையும் அந்த கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகி வலிகளை உண்டு பண்ணும். சில பேருக்கு மூட்டுலாம் வீக்கமாக இருக்கும். ஸோ இது போன்று அதாவது பாலிஆர்த்ரைட்டிஸ் ஒவ்வொரு மூட்டும் பல மூட்டுகள் வலி இருக்கும். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ஒவ்வொரு சில மூட்டுகள் மட்டும், முழங்கால் மூட்டுகள், இது போன்ற மூட்டுகள்லாம் வலி இருக்கும். அதே போல் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அதாவது கணுசூளை வாதம் என்று சொல்வார்கள். இதுக்கெல்லாம் நிறைய வலி மாத்திரைகளை போட்டு அதனால் நிறைய கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், இது போன்ற பல பிரச்சனைகள் இருக்குது. அந்த மாத்திரைகள் போடும்போது தற்காலிகமாக வலி குறையுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த தற்காலிகம் வலி குறையிறது மட்டும் இல்லாமல் அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளுறுப்புகளையும் பாதிக்குது. ஸோ ஒரு நாள் 2 நாள் போடுறது மட்டும் இல்லாமல் வருஷக்கணக்காக நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வலி மாத்திரைகளை போட்டுட்ருக்கிறதுனால உள்ளுறுப்புகளானது பாதிக்கப்படுது. இதுக்கு எளிமையான ஒரு சிகிச்சை முறை தான் பார்த்திங்கன்னா இந்த நீராவி குளியல். இந்த நீராவி குளியல் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு சிகிச்சை முறை. பண்டைய காலத்திலிருந்தே நம்முடைய முன்னோர்கள் கொண்டு வந்த சிகிச்சை முறை. இப்போ நாங்கள் மருத்துவர்கள் முறைப்படி ஒரு 5 வருடம் படித்து அதை எப்படி ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு கொடுக்கணும், எந்தெந்த பேஷண்ட் கொடுக்கக்கூடாது, ஸோ பிபி இருக்கவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம், இதய பாதிப்பு உள்ளவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம், உடல் பருமன் உள்ளவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வு செய்து இந்த சிகிச்சை முறையை இயற்கை மருத்துவமனைகளில் நாங்கள் இயற்கை மருத்துவர்கள் கொடுத்துட்ருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சிகிச்சை முறை தான் இந்த நீராவி குளியல். இது நோய்கள் உள்ளவங்க தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை. ஸோ எல்லா தரப்பினரும் இதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த எடுத்துக்கும் போது என்னான்னு கேட்டிங்கன்னா, உடல் புத்துணர்வாகும், தோல் மென்மையாகும், நாள்பட்ட தோல் நோய்கள் இருந்தாலும் குணமாகும். பிரச்சனை இல்லாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெஜுவினேஷன் தெரப்பி, அதாவது ஒரு புத்துணர்வு சிகிச்சை. அந்த சிகிச்சை எடுத்துக்கும் போது படிப்படியாக அவங்க எடுத்துக்கூடிய மருந்துகளின் அளவை குறைத்து, நிறைய பேர் நம்ம மருத்துவமனைகளுக்கு வரும்போது கைப்பிடி அளவு மருந்துகளோடு வருவாங்க. இங்கேருந்து சிகிச்சை எடுத்துகிட்டு உணவு முறை மாற்றி இது மாதிரி இயற்கை மருத்துவ சிகிச்சைகள்லாம் எடுத்து முடிச்சதுக்கு போகும்போது அந்த மருந்துகளோட அளவை குறைச்சி நாள்பட்ட பல நோய்களை நல்ல முறையில் அதை குணப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு இயற்கை மருத்துவ சிகிச்சையில் இந்த நீராவி குளியல் நீர் சம்பந்தப்பட்ட ஒரு சிகிச்சை முறை. இப்படி இந்த நீராவி குளியலை நாங்கள் வாரம் ஒரு முறை, 15 நாட்களுக்கு ஒரு முறை வெளியிலேருந்து எடுத்து போகிறவங்களும் உண்டு. இங்கே தங்கி எடுக்கிறவங்களுக்கு நோயின் தன்மைக்கு தகுந்தாற் போல் தினமோ வாரத்துக்கு 3 நாளோ வாரத்துக்கு 1 நாளோ கொடுப்பது உண்டு. இப்படிப்பட்ட இந்த நீராவி சிகிச்சையை கண்டிப்பாக ஒரு முறையேனும் நீங்கள் எடுத்து பாருங்கள். அதோட பலன்கள் கண்டிப்பாக தெரியும், நல்ல மாற்றத்தை உணர முடியும். இந்த நீராவி சிகிச்சையானது, நீராவி குளியலை முழு மசாஜஸ் கொடுத்து அதுக்கப்புறம் நீராவி குடிப்பது உண்டு. அது மட்டும் இல்லாமல் பார்ஷியல் மசாஜ், முழங்கால் மூட்டுக்கோ இடுப்புக்கோ மட்டும் கொடுத்து இந்த நீராவி குளியலை கொடுப்பது உண்டு. இப்படி முறைப்படி மருத்துவர்களால் கொடுக்கக்கூடிய இந்த அற்புதமான நீராவி குளியல்
கண்டிப்பாக வந்து நலம் தரும் ஒரு சிகிச்சை முறை இயற்கை மருத்துவத்தில் ஒரு முக்கியமான சிகிச்சை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நீராவி குளியல் தாங்க.